ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குச்சிக்கிழங்கு அறுவடைங்க. நம்ம தோட்டத்திலேயே விளைஞ்ச குச்சிக்கிழங்குங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் நான் 2 முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னடா இது மண்ணை தோண்டிட்டு கிழங்கு செக் பண்ணிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, வேர் வந்து 2 இடத்துல விட்டுருக்கு. பட் ஒன்று வந்து நல்லா விளைஞ்சிருக்கு, அதை தான் இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இன்னும் விளையலை. ஸோ விளையாத கிழங்கு நம்ம அப்படியே விட்டுட்டு விளைஞ்ச கிழங்கு மட்டும் பிடுங்குறேன். ஏன் இப்படி ஃபுல் மரத்தையும் விட்டுட்டு விளைஞ்ச கிழங்கு மட்டும் பிடுங்குறேன் அப்படின்னா, இன்னும் வேர்லாம் இருக்குது, அதுவும் விளையுங்கிற ஒரு நம்பிக்கையில் விட்டுட்டு போகிறேன். இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா மே மாதம் நான் வச்சது, இப்போ நவம்பர் மாதம் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகிடுச்சு. ஆனால் தண்ணி வந்து நான் அந்தளவுக்கு இதுக்கு வந்து ப்ராப்பராக கொடுக்கல. வெயில் காலத்தில் வச்சதுனால என்னமோ தெரில, அதோடய வளர்ச்சி ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. இப்போ மழை பெய்ய ஆரம்பித்ததும் அதோடய வளர்ச்சி நல்லா தெரிஞ்சுது. அதனால சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு பார்த்தா, ஒரு சில வேர் வந்து முழுசாக விளையலை, இன்னும் கிழங்கா மாறல. ஒரு சில வேர் மட்டும்தான் கிழங்கா மாறி இருந்து. 2-3 கிழங்கு தனித்தனியாக வச்சுருந்ததுனால ஒரு கிழங்கு வந்து அறுவடைக்கு நான் பிடிங்காச்சுங்க. ஓகே, இப்போ வீடியோவில் நான் விஷயம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த குச்சிக்கிழங்கு வளர்ப்பில் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்க. கிட்டத்தட்ட 1 வருஷமாக நான் இந்த குச்சிக்கிழங்கு வந்து மாற்றி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 1 வருஷம் நான் பண்ணதில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், இந்த குச்சிக்கிழங்கு வந்து எப்போ வேணால் வளர்க்கலாம். எங்கள் டிஸ்ட்ரிக்ட், அதாவது தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லா மந்த்துமே வெயில் நல்லா அடிக்கும். ஸோ நோ ப்ராப்ளம், நம்ம வந்து எந்த மந்தில் வேணால் வளர்க்கலாம். ஆனால் தண்ணி பற்றாக்குறை நமக்கு இருக்கக்கூடாது. தண்ணி பற்றாக்குறைனா வெயில் காலத்தில் நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் செடி வந்து வாடிடக்கூடாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும். மற்றபடி நம்ம எந்த மாதம்னாலும் வளர்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு பெருசாக எந்த நோயும் வர்றதில்லை. மழை காலத்தில் வளர்க்கும் போது வந்து நிறைய பேருக்கு அந்த வேர் வந்து அழுக ஆரம்பிச்சிடும். ரொம்ப தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னா. நமக்கு பெருசாக மழை பெய்யாதுங்கிறதுனால பிரச்சனை இல்லை. அதாவது மணல் பாங்கான இடத்துல வந்து வளர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. நம்ம தேரிக்காடு மாதிரியான பகுதிகளில் நம்ம ட்ரை பண்ணலாம். 2வது, நம்ம அதாவது என்ன வகையான கிழங்கு வளர்க்குறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். சில கிழங்குலாம் பார்த்திங்கன்னா 6 மாதத்தில் விளைஞ்சிருது. சில கிழங்கு பார்த்திங்கன்னா 1 வருஷம் ஆகுது. சிலது வந்து ரொம்ப மரம் மாதிரி பெருசாக போனதுக்கப்புறம் அறுவடை பண்ணுற மாதிரி இருக்குது. நான் வளர்க்குறது ஃபுல்லாகவுமே 6 மந்த் கிழங்கு தான். 2 டைம் வளர்த்துட்டேன் இந்த 1 வருஷத்துக்குள்ளே. ஒரே ஒரு மிஸ்டேக் நான் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா, வெயில் காலத்தில் நட்டும்போது தனித்தனியாகவும் நட்டியிருந்தேன். தண்ணி ஊற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்தி மட்டும் மொத்தமாக போட்டுட்டேன். அது ரொம்ப பெரிய தப்பு. ஒரு 7-8 கிழங்கு வந்து ஒரு சின்ன பாத்தியில் மொத்தமாக வச்சுட்டேன். அது என்னாச்சு, இலை வந்து நல்லா வளர்ந்துட்டே போச்சே தவிர கிழங்கு இன்றைக்கி செக் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக அதில் எதுவுமே இல்லைங்க. மொத்த 6 செடியில் பார்த்திங்கன்னா 1 or 2 கிழங்கு தான் போயிருக்கு. அதுவும் கூட ஃபுல்லாக விளையலை. இந்த மழைக்கு அப்புறம் தான் அதில் கொஞ்சம் பெருசாக ஆரம்பிச்சிருக்கு. அதனால் கிழங்கு வந்து கண்டிப்பாக நல்ல இடைவெளி விட்டு வளர்க்கணும். மேலே இலை நல்லா வளருது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நமக்கு வேறு கிழங்குல வந்து எதுவுமே வச்சுருக்காது நெருக்கமாக வைக்கும்போது. இது ஒரு பெரிய மிஸ்டேக். இதை நீங்கள் யாரும் பண்ணாதீங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த கிழங்கு நட்டும்போது எப்படி நட்டுறோம், தலைகீழ நட்டுனா கிழங்கு வைக்காதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் நான் இதுக்கு ரிலேட்டடாக வீடியோவே நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன், எப்படி நட்டணும்னு சொல்லிவிட்டு. எப்படி நேராக நட்டணும் அப்படிங்கிறது, எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே நான் அந்த வீடியோவில் போட்டிருப்பேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நட்டும்போது இந்த மாதிரி இலையை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது தழு வரும்போது நமக்கு தனியாக தெரியும். தழு வர ஆரம்பிச்சிட்டு ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும். இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நுனி வந்து கரெக்டாக கட் பண்ணுங்கள். தோல் உறிஞ்சிருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும். அதனால் செடி வந்து சீக்கிரம் அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகமாக மழை பெய்கிற இடத்துல வளர்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் மழைக்கு முன்னாடி, அதாவது ஆடி மாதம் அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் வளர்த்திங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். 6 மந்த் கிழங்கு வளங்க ரொம்ப யூஸ்ஃபுல். 1 வருஷம் கிழங்கு வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 6 மாதம் மழையும் பார்க்கணும், 6 மாதம் வெயிலும் பார்க்கணும். இது ஒரு பெரிய தொல்லையாக இருக்குது. 6 மந்த் கிழங்குனா ரொம்ப ஈஸி. மழை ஆரம்பிக்கிற முன்னாடி நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா அறுவடை பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இப்போ மறுபடியும் சொல்கிறேன், இந்த கிழங்கு நட்டும்போது அந்த கணுவில் வந்து தழு எங்கே வருது அப்படிங்கிறத பாருங்கள். இலைக்கு மேலே வரும், கீழே பார்த்தீங்கன்னா ப்ளெயினாக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த கணு வர்ற மாதிரி ஒரு பகுதி தெரியும். அந்த பகுதி வந்து மேல் நோக்கி இருக்கணும். அப்போ தான் அந்த கணு வந்து மேல் நோக்கி வளரும். ஸோ அப்படி வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிழங்கு வந்து கீழே வைக்கும். அப்படி இல்லைன்னா கிழங்கு வைக்காதுன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ என்னென்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ரொம்ப மழை தண்ணி தேங்குகிற மாதிரி இடத்துல வைக்காதீங்க.
ப்ராப்ளம் நிறைய வரும். தண்ணி தேங்காத இடத்த பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கிழங்கு நட்டுறீங்க அப்படின்னா மண்ணை வந்து நல்லா கொத்தி விட்டுட்டு, நல்லா ஆழமாக கொத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா வளங்க. ஏன்னா வேர் வந்து மண்ணுக்குள்ளே போகணும். மண் வந்து ரொம்ப இறுக்கமான மண்ணாக இருந்துச்சுன்னா வேர் வந்து உங்களுக்கு அதிகமாக போகாது நீளமாக. அதே மாதிரி இதில் வந்து தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். நம்ம நட்டு வச்சோன்னே தண்ணி விட்டால் போதும். ஒரு வாரத்துக்கு 2 நாள் தண்ணி ஊற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 வாரத்துக்கு ஒரு டைம் தண்ணி ஊற்றினாலே போதும். நம்ம ஏரியா அதாவது ரொம்ப வெயில் அடிக்கிற ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரிப் இரிகேஷன் போட்டுருங்க. இல்லைனா செடி சீக்கிரம் வாடிடும். மற்றபடி மற்ற ஏரியாலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு தண்ணி ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். 2 குச்சி கிழங்கு வைக்கிறேன். நல்லா தோண்டியாச்சு, ஆழமாக வச்சாச்சு, பாத்தியும் பிடிச்சாச்சு. வச்சு 1 வீக்லேயே எனக்கு வந்து தழு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த தழுவு பார்க்கும்போது அப்படியே ஒரு ஹாப்பி, உள்ளுக்குள்ளேருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களை எத்தனை பேருக்கு இப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் எனக்கு வந்து ஒரு செடி வச்சு அந்த செடியிலேருந்து தழுத்து வரும்போதும் சரி, அதுலேருந்து நம்ம அறுவடை பண்ணும்போதும் சரி, அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும். இந்த கிழங்கு வந்து எனக்கு என்ன ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மாதமுமே ஒவ்வொரு கிழங்கு நட்டிடணும். எல்லா மாதமுமே ஒவ்வொரு கிழங்கு அறுவடை பண்ணணும். இதுதான் என்னோடய நீண்ட நாள் ஆசை. பார்ப்போம். 2 கிழங்கு மட்டும் நட்டியிருக்கேன். இந்த ஒரு வருஷத்தில் 2 டைம் நான் வந்து கிழங்கை பிடுங்கி நட்டியிருக்கேன். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல திரும்ப திரும்ப இந்த கிழங்கு நட்டக்கூடாது. எந்த செடியாக இருந்தாலுமே அது ஒரே கான்செப்ட் தான். நீங்கள் இந்த செடியை ஒரு இடத்துல நட்டிட்டீங்க அப்படின்னா அதில் மண்ணில் இருக்கிற சத்தெல்லாம் அந்த செடி எடுத்துக்கும். நெக்ஸ்ட் டைம் அதே செடியை நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த செடிக்கு வந்து பற்றாக்குறை வரும். அதனால் ஒரு வாட்டி நீங்கள் இந்த கிழங்கு வளர்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்த டைம் வேறு பயிர், கடலை போடலாம். இந்த மாதிரி வேறு பயிரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே கிழங்கை வந்து அதே இடத்துல வைக்காதீங்க. திரும்ப வேறு இடத்துல மாற்றி மாற்றி வளர்க்கணும். வேறு இடத்துல நட்டும்போது அதுக்கு தேவையான சத்தம் கிடச்சிரும். நீங்கள் பெருசாக உரம்னு தனியாக ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படி ஒரு நீங்கள் நிறைய இடத்துல வளர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்றாப்புல NPK உரம் ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு வாட்டி நட்டிட்டீங்க அப்படின்னா அதில் கிழங்கு வந்து போகிறது நமக்கு தெரியும். அப்படி தெரியல, மண் கூட்டி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. மண் கூட்டலை அப்படின்னா இந்த வேர் போகிற இடம் வெளியே தெரியும். வெளியே தெரிஞ்சிச்சின்னா அந்த இடத்துல கிழங்கு நிறையா வராது. மண்ணுக்குள்ளே தான் கிழங்கு வந்து நல்லா வைக்கும். ஸோ நம்ம தோண்டியே பார்த்துடலாம். ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மண் வந்து வெடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெடிச்சிருந்தனா நம்ம அறுவடை பண்ணிடலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அதிலலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் டேரெக்டாக தோண்டியே பார்த்துருவேன். அப்பப்போ தோண்டி பார்த்துட்டு அது எவ்வளோ சைஸில் வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்துட்டு மறுபடியும் முக்கி வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்லாக விளைஞ்சிருச்சா இல்லையாங்கிறது தெரியும். இன்னொன்று 2-3 வேர் போயிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து நல்லா விளைஞ்ச கிழங்கு மட்டும் தனியாக அறுவடை பண்ணிவிட்டு இன்னொரு கிழங்கு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். ஸோ இது தான் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த கிழங்குல வந்து சுகர் பேஷண்ட் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் சுகர் வரதுக்கு முன்னாடி எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.